கோபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை சார்ந்தவங்க, சமூகத்தில் நம்மளோட அந்தஸ்து, இப்படி எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வுக்கு இருக்குது. நமக்கு பிடிக்காத ஒரு வேலையையோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய, நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை மற்றவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே நமக்கு வரக்கூடிய ஒரு வன்மம், துவேஷம் அப்படின்னு இந்த ஹாலி மலர் மருந்து தேவைப்படக்கூடிய கோபத்தை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தலைமை அதிகாரி அந்த அலுவலக வேலைகளில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாருன்னா அவருக்கு பீச் கொடுக்கலாம். இந்த பீச் தேவைப்படக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் கொள்கை அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க. அந்த கொள்கை சரியாக நடக்கலை அப்படின்னா கோபப்படுவாங்க. நான் சொல்கிறதைத்தான் நீ செய்யணும், மறுபேச்சு பேசக்கூடாது, இது என்னோட ஆர்டர், கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஆர்டர் பண்ணுறது, அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், எதுவுமே புரியாமல் அவங்கள அடக்குமுறைக்கு கொண்டு வர்றது, இந்த மாதிரியான பிஹேவியர் ஒருத்தர்கிட்ட இருக்குது. சர்வாதிகாரத்தனமாக ஒருத்தர் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு மலர் மருந்து அப்படிங்கிறது ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மலர்விழி மோகன்ராஜ், மலர் மருத்துவ ஆலோசகர். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான மனநிலைகளுக்கு தேவையான மலர் தீர்வுகளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோபம் அப்படிங்கிற மனநிலைக்கு தேவையான மலர் தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக கோபம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு மலர் மருந்துகளோ இல்லை 2 மலர் மருந்துகளோ பொதுவாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கோபம் சரியாகலை அப்படின்னதும் மலர் தீர்வுகள் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, கோபம் அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக ஒரு 5-6 வகையான கோபங்கள் இருக்குது. எல்லா கோபமுமே நம்ம எந்த மாதிரியான கோபம் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மலர் தீர்வுகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான கோபம் அப்படிங்கிறது மலர் தீர்வுகள் மூலமாக சரியாகும். கோபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அது நம்ம மட்டும் கிடையாது, நம்மளை சார்ந்தவங்க, சமூகத்தில் நம்மளோட அந்தஸ்து, இப்படி எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வுக்கு இருக்குது. இந்த உணர்வை ரொம்ப அழகா, ரொம்ப சுலபமா நம்ம மலர் தீர்வுகள் வழியா சரி பண்ணிட முடியும். அதுக்கு நமக்கு இருக்கிறது எந்த மாதிரியான கோபம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கான மலர் தீர்வுகளை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி நம்ம இந்த கோபத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். நமக்கு என்னென்ன மாதிரியான கோபங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹாலி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கோபத்தை கோபம் அப்படின்னு சொல்றதை விட ஆத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஒரு வேலையையோ இல்லை நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய, நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு வேலையை மற்றவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல நமக்கு வரக்கூடிய ஒரு வன்மம், துவேஷம் அப்படின்னு இந்த ஹாலி மலர் மருந்து தேவைப்படக்கூடிய கோபத்தை நம்ம சொல்லலாம். இந்த மனநிலை ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் தனக்கு பிடிக்காத வேலையை செஞ்ச நபரை எப்படி பழி வாங்கலாம், அவங்கள எப்படி கஷ்டப்படுத்தலாம், என்ன செய்யலாம், அதுவும் நம்ம கையால் நம்ம செய்யணும், பழி வாங்கணும், கஷ்டப்படுத்தணும், ஒரு சில இல்லைன்னா போய் அடித்து துன்புறுத்தணும், இந்த மாதிரியான வன்முறையான விஷயங்களை ஒருத்தர் கையில் எடுக்கிறாங்க. இல்லை அமைதியாக பிளான் பண்ணி மற்றவங்களுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை சாபம் விடுறாங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை ரொம்ப சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்பட்டு அது நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கோபத்தை காமிக்கிறாங்க. இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த கற்பனை உண்மையா பொய்யான்னு தெரியாமையே நம்மளை தாக்க வர்றாங்க. இந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் எல்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கோபத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மருந்தோட பெயர் ஹாலி. அதுக்கடுத்து பீச் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவங்களோட கோபம் அப்படிங்கிறது பொதுவானது கிடையாது. இவங்கள ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒரு தலைமை ஆசிரியரோ இல்லை தலைமை அதிகாரியோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மலர் மருந்து அப்படின்னு பீச்சை சொல்லலாம். ஸ்ட்ரிக்டான தலைமை ஆசிரியர் எப்படி இருப்பாரு அப்படின்னா, அந்த பள்ளியில நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ரூல்ஸ் படியா நடக்கணும். டீச்சர்ஸ் இப்படி தான் இருக்கணும், பாடத்திட்டங்கள் இப்படி தான் நடத்தணும், மாணவர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. பொதுவா எல்லா விஷயத்துக்குமே அவங்க கோபப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி ஒரு தலைமை அதிகாரி அந்த அலுவலக வேலைகள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு, ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாருன்னா அவருக்கு பீச் கொடுக்கலாம். இந்த பீச் தேவைப்படக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல கொள்கை அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. அந்த கொள்கை சரியா நடக்கல அப்படின்னா கோபம்
கோபப்படுவாங்க. இது வந்து ஒரு தலைமை ஆசிரியருக்கோ இல்லை தலைமை அதிகாரிக்கோ தான் வரணுங்கிறது கூட கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு அம்மா அந்த வீட்டு ஜாமானங்களையெல்லாம் இப்படி தான் அடுக்கி வச்சிருக்கணும், சமையல் இந்த ஆர்டரில் தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுருந்தாங்க. அது சரியாக நடக்கலை அப்படின்னா கோபப்படுறாங்க அப்படின்னா கூட நம்ம பீச் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்கலாம். இது எதனால் நமக்கு வந்து ஒரு கடினமான வேலையாக இருக்குது, ரொம்ப எளிமையானதாக தெரியுது ஆனால் கடினமானதாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது நம்மளால ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஒரு மனநிலை இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா இந்த மருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆழமான புரிதல் இருந்தால் மட்டும் போதும், அதுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும். அப்போது ஹாலி அப்படிங்கிறதுக்கான மனநிலை வேற, பீச்சுக்கான மனநிலை வேற. அதுக்கடுத்து இப்போ வைன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய கோபம். இது வந்து ஆத்திரமோ இல்லை கொள்கையோ கிடையாது. இது வந்து அடக்குமுறை அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்றதைத்தான் நீ செய்யணும், மறுபேச்சு பேசக்கூடாது, இது என்னோட ஆர்டர். கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஆர்டர் பண்ணுறது அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், எதுவுமே புரியாமல் அவங்கள அடக்குமுறைக்கு கொண்டு வர்றது. இந்த மாதிரியான பிஹேவியர் ஒருத்தர்கிட்ட இருக்குது, சர்வாதிகாரத்தனமாக ஒருத்தர் நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தர வேண்டிய ஒரு மலர் மருந்து அப்படிங்கிறது வைன். இது வந்து ஹிட்லர் மாதிரியான மக்களை வந்து நம்ம வைன் கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட பிஹேவியர் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அடுத்து செரிப்ளம் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைக்கூடிய ஒரு மனநிலை. இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்க ஆக்சுவலாக கோபப்படுறவங்களே கிடையாது, வெளிப்பார்வைக்கு அது கோபம் மாதிரி தெரியலாம். அதாவது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை, பிடிக்காத ஒரு காரியம், இல்லை பிடிக்காத ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இவங்களால சகிச்சுக்க முடியாது, அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரேக் டவுன் ஆகி உடனே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிடிக்காத சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து பெரிய காரியங்கள் வரைக்கும் அதை சகிச்சுக்க முடியல, தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மனநிலையில அவங்க ஷவுட் பண்ணுவாங்க, கத்துவாங்க. அது பார்க்கறதுக்கு கோபம் மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் உள்ள வந்து அவங்க உடைஞ்சு போய் அதை தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருப்பாங்க. இது கோபம் கிடையாது. இவங்களுக்கு அந்த அளவுக்கு அதை பொறுமையாக கொண்டு போகிற கேப்பபிலிட்டி இல்லாததுனால கோபம் மாதிரியான தோற்றம் அப்படிங்கிறது வருது. இதுக்கடுத்து வீடுகளில் முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு கோபம் கேட்டகரி என்ன அப்படின்னா பைன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய ஒரு கோபம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க இல்லையா, உம்முன்னு இருக்கிறாங்க, வருத்தமாக போயிடுறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்க, அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு அவங்க நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா அலறாங்க. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மலர் மருந்தோட பெயர் பைன், PINE, பைன். இப்போது இந்த 5 மலர் மருந்துகளுமே கோபம் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பொதுவாக இந்த 5 மலர் மருந்து வகையான மனநிலைகள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கோபப்படுறாங்கன்னு நீங்கள் பொதுவாக சொல்லிடுவீங்க. ஆனால் ஒவ்வொருத்தரோட பிஹேவியரும் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரோட உடல் அசைவுகள் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மலர் மருந்து அப்படிங்கிறது வேறங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நமக்கு தேவையான மலர் மருந்து என்ன, இல்லை அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தேவையான மலர் மருந்து என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கான மலர் மருந்துகளை கொடுக்கும்போது அந்த கோபத்திலிருந்து முற்றிலுமாக அவங்கள வெளியே கொண்டு வந்துட முடியும். சில நேரம் மலர் மருந்து கொடுக்கும்போது ஒரு 10 நாளோ 15 நாளோ அவங்க கோபம் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி கூட நமக்கு தோணலாம். எதனால அப்படி ஆகுது அப்படின்னா நம்முடைய உணர்வுகள் எல்லாமே சப்கான்சியஸில் நமக்கு பதிஞ்சு இருக்கும். அந்த பதிஞ்சிருக்கிற உணர்வுகள் வெளியே வரும்போது நமக்கு சில சமயம் அது அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். அந்த பதிவுகள் வெளியே போயிருச்சு அப்படின்னா அவங்க ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு 3 to 6 மாதம் இந்த மலர் மருந்துகளை தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த மனநிலை அப்படிங்கிறது சுத்தமாகவே அவங்களுக்கு மாறிடும். இது நமக்கு தேவைப்படக்கூடிய மலர் மருந்து எடுத்து ஒரு மருந்திலிருந்து 3 டிராப் விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி காலை மதியம் இரவு அப்படின்னு 3 நேரமே நம்ம குடிச்சுக்கலாம். இல்லை ரொம்ப கோபமாக இருக்காங்க, ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4-5 தடவை 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட கொடுக்கலாம். இதில் டோஸ் இவ்வளவுதான் இப்படித்தான் அப்படின்லாம் கணக்கே கிடையாது. ஏன்னா மலர் மருந்துகள் அப்படிங்கிறது பூக்களுடைய எசன்ஸ் தான். அதனால் இது ஒரு பாட்டிலோடையே நம்ம குடிச்சிட்டா கூட அதில் எந்த தப்புமே கிடையாது. நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம டோஸ் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 3 டோஸ் கொடுக்கும்போது நம்ம மனசை மாற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு அது வேலை செய்யும் அப்படிங்கிறதுனால நான் 3 டோஸ் சொல்லணும். தவிர 3 டோஸ் அப்படிங்கிறது உச்ச வரம்பு அப்படின்னு கிடையாது. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எத்தனை டோஸ் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எத்தனை ட்ராப் வேணாலும் விட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 ட்ராப் அப்படிங்கிறது ஒரு கணக்கு, அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடின்லாம் கணக்கில்லை, எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.